ஹலோ மக்களே, டே 2 இன் லண்டன் கிளம்பியாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், என் ஷால் வேறு கரெக்டாக இல்லை. சரி, நான் வந்து என்னோடய பேண்டை தொலைச்சிட்டனால போய் இப்போ மாலில் பேண்டை வாங்கணும். வேறு நான் ஸ்பேர் பேண்ட்லாம் எடுத்துகிட்டு வரல, அதனால் ரொம்ப காமெடியாக இருக்குது என்னோடய ஷாலு. எனிவேஸ் இன்றைக்கி கிளம்பியாச்சு. என்னப்பா போகலாமா? ஓகே, கிளம்ப வேண்டியதான். போய் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஹோட்டலில் எப்பயுமே புக் பண்ணுவோம். பட் இந்த டைம் வேணாம், நம்ம வந்து வெளியே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ கிளம்பிட்டு அதுக்கப்புறம் போய் வெளியே எங்கேயாவது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு போகிறோம். வாங்க போகலாம். இது ரொம்ப ஃபேமஸான கடை, ஓகேவா? ஸ்பூன் வாங்கியிருக்கோம். இது கத்தி பேபி, அப்படியே கத்தியே ஸ்பூனை நம்ம யூஸ் பண்ணும்போது வல்லவனுக்கு புல்லும் ஆயுதண்டி. ஸோ இது வந்து எனக்கு அவனை தெரியும்டி, நான் பார்த்துருக்கேன். இவனை காலைல போய் வீடியோ பார்த்தேன். இந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இது வந்து டோட்டனம் கிறிஸ்மஸ் மார்க்கெட். இந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இது எல்லாமே பிக் பண்ணி பெஸ்ட்டாக இந்த வந்து இந்த மார்க்கெட்டில் வந்து போட்டிருக்காங்க. பெஸ்ட்டு ஷாப்ஸ் எல்லாம் இந்த மார்க்கெட்டில் போட்டிருக்காங்க. அதான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதில் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் வந்து இந்த ரோல் பாய்ஸ். சூப்பராக இருக்கும். காலையிலே வந்து ஸ்வீட் சுகர் ரஷ், பட் சூப்பராக இருக்கும். Yeah, I keep seeing them. I think they're great. So handy, you know. Yeah. What the dog doing? Nil. This is like the One of the best hot chocolates in London. ஸோ சின் டெசர்ட்ஸ் அப்படின்ற ஒரு கடை, ஓகேவா? இவங்களோட மார்ஷ்மெலோ எல்லாமே ஹலால். மார்ஷ்மெலோவே எனக்கு பிடிக்காது, பட் ஸ்டில் சாப்பிட அதுக்கு தான் அவன் கொடுத்துருக்கான். அது பிடிக்கல. மார்ஷ்மெலோனா பர்ன்ட் மார்ஷ்மெலோ ஒரு மாதிரி தான் இருக்கும். ஹாட் சாக்லேட் குடி. ஹாட் சாக்லேட்டு செம்ம திக்காக இருந்தது. வரல, உடச்சி தான் சாப்பிட்ணும். இதுக்கு ஆக்சுவலி ஹாட் சாக்லேட் வந்து ரொம்ப கசக்குது. அதில் இந்த மார்ஷ்மெலோ டிப் பண்ணி ஓகே அப்பதான் வந்து அந்த இனிப்பு தெரியும். சரி, அப்போ கொஞ்சம் போட்டு வை. உருக வைக்கணும் போல இங்கிட்டு போட்டு. செம்ம ஹெவியாக இருந்துச்சு ரெண்டுமே. காலையிலே வந்து பண்ணையும் ஹாட் சாக்லேட்டையும் குடிச்சோடனே செம்ம திம்முன்னு ஆயிடுச்சு. வந்துட்டு மாச்சா வாங்கினா எப்படி ஸ்ட்ராபெரி மாச்சா 50% சுகர் கலெக்ட் பண்ண வாங்கிச்சு. நிற்கிறோம். லிண்டிட்டில் வந்து ஹாட் சாக்லேட் போட்டிருக்காங்க, அதனால இங்கே ஹாட் சாக்லேட் குடிக்க வந்திருக்கோம். லைக் நியூவாக லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஹாட் சாக்லேட்டை. நல்லா இருக்கு, பட் இனிப்பாக இருக்குது, ரொம்ப சுகரியாக இருக்குது. அங்கே எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? எனக்கு சுகராக தான். அவங்க தான் பார்த்துட்டு லிண்டிட் போய் இதை குடிச்சே ஆகணும்னு சொன்னாங்க. வர வழியில் லிண்டிட் இருந்ததுன்னா லிண்டிட் சாக்லேட் மாதிரி இருக்கா இல்லை ஓகேவா இருக்கு? பர்ஃபெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்கு. சரி வா போ. ஓகே வாங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் பிளேஸ் போக வேண்டியதான். குடிச்சிட்டே போகலாமா?
இப்போ நம்ம வந்து யூகேவோட ஒரு ஃபேமஸ் சூப்பர் மார்க்கெட்டில் தான் இருக்கோம். பாஷ் சூப்பர் மார்க்கெட் கூட சொல்லலாம். அண்ட் இங்கே டெக்கரேஷன்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பட் உள்ளே போனதுமே அவங்க வந்து உங்களை மட்டும் நீங்கள் எடுங்க, மற்றவங்களை எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் அங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. ஸோ கொஞ்ச நேரம் அங்கே இருந்துட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். வெர்லிங்டன் ஆர்கேட்ல இருக்கோம். என்னடா ஃபேமஸ் இங்கே? டிசைனர் பிராண்ட்ஸ் வந்து அவங்களோட எல்லாருமே அவுட்லெட் தான். சூப்பராக இருக்குது. ரொம்ப சுத்தமாக இருக்குது இடமே இல்லை. லைட்டிங் அந்த மாதிரி இருக்குது. எல்லாரும் வந்துட்டு எல்லாருமே கையில் போகணும். நல்லா இருக்கு மியூசிக் ஃபுல்லாகவே வந்து மேலாம் லைட்டிங் இது ஒரு இதுக்குள்ளே ரால்ஃப் லாரனோட அஃபிஷியல் ஸ்டோர் முன்னாடி தான் நின்றுட்டுருக்கோம். இங்கே வந்து காஃபி ஷாப்பும் வச்சுருக்காங்க அவங்க ஸ்டோருக்குள்ளார. அந்த காஃபியை வாங்கி குடிக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய க்யூ. நான் வந்து கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணி தான் உள்ளேயே போக முடிஞ்சுது. ரால்ஃப் லாரனில் வந்து காஃபி வாங்கியாச்சு. செம்ம பெரிய க்யூ. அதை நின்று வாங்கிறதுக்கே டைம் ஆகிடுச்சு. இட்ஸ் லைக் நார்மல் காஃபி தான், அதுக்கே வந்து இவ்வளோ கூட்டம். அது ஜஸ்ட் நேம்க்காக. நம்ம இப்போ வந்து யூகேவோட எக்ஸ்பென்சிவ் சூப்பர் மார்க்கெட் அதுக்கு முன்னாடி தான் நிற்கிறோம். உள்ளே போய் நம்ம என்னென்னலாம் இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். What the dog doing? ஸோ வி ஆர் அட் தி ஹேரட்ஸ் அண்ட் இதுதான் வந்து த இம்பார்ட்டண்ட் பார்ட் ஆஃப் தி வீடியோவே. அப்பேரண்ட்லி இது வந்து கத்தார் ராயல் ஃபேமிலியால் ஹோல்ட் பண்ணியிருக்கு. லைக் மேஜர் ஷேர்ஸ் வந்து அவங்க தான் ஹோல்ட் பண்ணுறாங்க. அண்ட் நான் வந்து இதில் எக்ஸ்பென்சிவாக இருக்குதுன்னு தெரிஞ்சே போய் எக்ஸ்பென்சிவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆக்சுவலி கடல் மாதிரி இருந்துச்சு. செம்ம கூட்டம் வேறு கிறிஸ்மஸ் டைம்ன்றதால. ஸோ எல்லாருமே கண்ணா பின்னான்னு ஏதோ வாங்கிட்டு இருந்தாங்க. ஒரு சாண்ட்விச் எவ்வளோ நினைக்கிறீங்க? 8.75 ஒரு சாண்ட்விச் மட்டும். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு எடுத்த உடனேவே நாங்கள் வர இடத்துல டிசைனர் ஹால்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து நீங்கள் கேமராஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் இல்லையா? அதனால் நாங்கள் டைரெக்டாகவே வந்து ஃபுட் ஹால் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து வந்துட்டோம். ஃபுட் ஹால் போனால் இது என்னடா இவ்வளோ பெருசாக இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த இந்தியன் கடையில் போய் சிக்கன் டிக்கா wrap தான் வாங்கியிருந்தோம். அது ரெடி ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அதனால் பக்கத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். அங்கே வந்து இந்த சால்மன் பவுல் வந்து வாங்கியிருந்தோம். ஆக்சுவலி இதுவும் சரி, அந்த சிக்கன் டிக்கா wrapம் வந்து ஹெல்தி ப்ரோட்டீனில் வந்து கன்சிடர் பண்ணுறாங்க அவங்க. எதுத்தான் 5 அப்புறம் இன்னும் உள்ளார போனால் இந்த பேஸ்ட்ரி செஷன்ஸ்லாம் இருந்துச்சு. அதில் வந்து கேக்ஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கவே. குட்டி கெஃபே வேறு இருந்துச்சு. ஸோ அதில் வந்து நிறைய பேர் உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருந்தாங்க. க்யூட்டாக இருந்துச்சு அதெல்லாம். கை வச்சு எடுத்துட்டா மாட்டினா, கை வச்சு எடுத்து மாட்டினா நம்மளால இல்லைண்ணா, எனக்கு தான் எடுத்தாங்க. எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துச்சு. நமக்கு பண்ணு ஒரு சீஸ் கேக் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் கிளம்பியா இது 30 பவுன் வந்துடும்ல. ஒவ்வொரு மேலே வருவாங்க. செம்ம கூட்டமாக இருக்குது. இல்லை வந்து வர முடியல, போக முடியல, அடிச்சு தள்ளி நிற்கிறாங்க. அது இல்லாமல் எல்லாருக்கும் டிக்கெட் வாங்கணும். டிக்கெட் வாங்கிட்டு வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் போய் நம்ம பில்லும் போடணும். வாங்கிட்டு வெளியே போனால் தெரியாது. வாங்கியாச்சு. இது மொத்தமாக 33 பவுண்ட் ஆயிருக்கு நமக்கு. ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே. ஹேரட்ஸ் விட்டு வெளியே வரப்போ ஆசா சொன்னாங்க இங்கே தான் வந்து ஹஃபீஸ் முஸ்தஃபா இருக்குது அப்படின்னு. ஆக்சுவலி இது வந்து டர்க்கியில் ஒரு ஃபேமஸான கடை. அண்ட் அது வந்து லண்டனில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. வேறு எங்கேயுமே கிடையாது. லண்டனில் வந்து நெக்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாளாக என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க இங்கே போய் வந்து பக்லாவா வாங்கி சாப்பிட்ணும், அது எப்படி தான் இருக்குன்னு நான் டேஸ்ட் பண்ணணுன்ட்டு. அண்ட் கரெக்டாக நாங்கள் வெளியே வரப்போ இருந்ததா உள்ளே அப்படியே போயிட்டோம் நாங்கள் 2 பேரும். அப்படியே கொடுத்தாங்க. எப்படி இருக்கு? வேறு ஃப்ளேவர் தான் கேட்டு போய் எனக்கு பிடிக்கல, வேறு கேள்வி தருவோம். எனக்கு கொஞ்சம் கொடு. ஷோ தேங்க்யூ. இது
அப்படியே இதாகிடுச்சு, தண்ணி ஆயிடுச்சுன்னா தண்ணியாகிடுச்சு, ஃபுல்லாக தண்ணியாகவே ஆயிடுச்சு. நாங்கள் வரத்துக்குள்ள செம்ம மழை. அங்கேயே சாப்பிட்ணுன்னு நினச்சோம், பட் முடியலை. சாப்பிடு. அப்படியே ஊறி போய் மாதிரி ஆயிடுச்சு. தண்ணி ஆயிடுச்சோ, அது உள்ளே தண்ணி ஆயிடுச்சோ. ஆமாம், ஆ பெரிய ஆளாயிடுச்சு. கண்டிப்பாக சூப்பராக இருக்குது. ஆனால் நான் பிரெட் தானே, நம்ம அங்கேயே அதை சாப்பிட்ருவோம். நான் பண்ண பெரிய தப்பு. நம்ம மலையில் எடுத்து வந்து சொதன்னு சாப்பிட எங்கேயும் உட்கார இடம் இல்லை, நம்ம என்ன பண்ணுறோம்? அம்மா சூப்பராக இருக்கும்ல. இது எவ்வளோ? 12 pounds நினைக்கிறேன். 12 pounds ஓகே தான். அதை விட கம்மியாகவே கொடுக்கலாம். சால்மன் சாலட் இது வந்து 10 pounds. 10 pounds எப்படி இருக்கு பாரு. அது வெளியே எடுத்து இதை வெளியே எடுத்து ஊற்றணும் பேபி. இதை இது மேலே என்ன தண்ணியா? தண்ணி இல்லை, கிண்டு சாஸ். சால்மன் ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் சாப்பிட போகிறேன். ஆமாம், மீன் நான் சாப்பிடவும் மாட்டேன். மீன் இது இங்கே லெமன் வர இருக்குது. நான் லெமன் எடுத்துக்கிறேன். புரிஞ்சு வேணா முடியாது. அதான் புளியே தான் ஊற்று, மேலே நல்லா ஊற்று, மீன் மேலாம் ஊற்று. ஓடு. வாவ், ஹனி மாதிரி இருக்குண்ணா. கட்டியாக இருக்குண்ணே. ஆமாம் இருக்கலாம், ஹனி மாதிரி இருக்குது. என்னன்னு தெரியல. லைட்டாக அது மாதிரி நக்கி பாரு. இருங்க, ஸ்பூனில் இருக்க எனக்கு என்னக்காரு இது? இதை பார்த்துட்டு ப்ரோட்டீன் ப்ரோட்டீன் மட்டும் கொஞ்சம் லேட்டாக ஆகணும். ஆமாம் சுமியா, ஆமாம் இல்லை அந்த இதில் வந்து ப்ரோட்டீன் ப்ரோட்டீன் என்னன்னா ப்ரோட்டீன் மட்டும் கொஞ்சம் லேட்டாக ஆகும்னா சிக்கன் மட்டும் கொஞ்சம் லேட்டாக ஆகும். அப்படியே வாயில் வச்சா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்குது. சிக்கன் வந்து ஹலால் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சிக்கன் சாப்பிட்ணுன்னா எனக்கு ஆசை. கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்குது. ஆனால் அந்த 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 காய்கறி இருக்குல்ல, அப்படியே அந்த பச்சை காய்கறி சாப்பிடும்போது அப்படியே சில்லுன்னு இருக்குது. ஸ்டீம் பண்ணியிருப்பாங்க நம்ம செம்ம ஃப்ரெஷ்ஷாக தெரியும் சும்மா. இது வச்சு 10 பவுண்டுக்கு ஒருத்து மீன் சாப்பிட்டு போவோம். ஐயோ, கேக்கு மாதிரி விழுவுது மீன். சூப்பராக மீன் துண்டு கருவாடு மாதிரி இது. நம்மளோட துண்டு கருவாடு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். உப்பு கறிக்குது அதே மாதிரி. உப்பு பண்ணி கலந்து விடும். இல்லை மீனில் உப்பு கறிக்குது. ஓ, சால்மனில் உப்பு அதிகமாக இருக்கும் போல. சாப்பாடு கூட சேர்த்து சாப்பிட்டு 10 பவுண்டு ஒரு பென்ஸ் கிலோ வந்துடுச்சு. செம்ம பெருசாக இருந்தது. லைக் கடல் மாதிரி இருக்குது. அது உள்ளார 1 day ஃபுல்லாக ஊற்றணும் நம்ம. அவ்வளோலாம் கால் வலி, செமம் கூட்டம் வேறு. நம்மளால் இது பண்ண முடியாது. ஃபுல்லாக சாப்பிட்றாங்க கொஞ்சம் கொடுப்பாங்க. பீனட்டு, கேரட்டு, பட்டாணி என்னென்ன மோகுதுங்க. ப்ரோக்கோலி தெரியல. அங்கே போயிடுது ஃபேஸ்னால் போயிடுது. ஃபைனல் டச். ஃபைனல் டச் இன்னொன்று இருக்குது, சீஸ் கேக்கு. வா ஆமாம், சீஸ் கேக் வேறு வாங்கிட்டு வந்தோம். இது வந்து என்ன சின்னமன் பன். சின்னமன் பன் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. எங்கே போனாலும் சின்னமன் பன் தான் வாங்கிடுவோம். ஓவர் சுகராக இருக்கு. மேலே அங்கே ஐசிங் கொடுத்தாரு. 3,500 அரௌண்ட் 4,000 இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ 121 ஆயிடுச்சு. பேசுறது கால் விழுல, விழும். என் காதில் விழுல. உன் அவ்வளோ சூப்பராக இருக்குது. எனக்கு இனிப்பாக இருக்கு, எனக்கு புரியல. அப்புறம் வைக்கல இருக்கு. ஓ, ஸ்ட்ராபெரி சீஸ் கேக். இதுக்கு தனி ஸ்பூன். இது இங்கே பாரு, இது மேலே அந்த இதெல்லாம் இருக்குது பாரு, ஃப்ளேக்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த சில்வர் வேறு உடஞ்சி. கோல்டா அது? ஓ மை காட். அப்படியே எடுத்து சாப்பிட்டு பாரு. அப்படியே ஃபுல்லாக வாயில் போட்டுரு. வரல போல.
பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். இதை விட சூப்பரான சாப்பிடுவேன் இருக்குது. ஆனால் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. இந்த மாதிரி சாஃப்ட் நான் சாப்பிட்டதில்லை. அதை நீங்கள் ஒத்துக்கணும். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பட் ரொம்ப அப்படியே வாயில் வச்சா அப்படியே கரையிற மாதிரி இருக்குது. டேஸ்ட் அதை ஒரு பக்கம் விடு. பட் ஆனால் எவ்வளோ சாஃப்ட்னஸ் இருக்குது. சாஃப்டாக இருக்குது. பட் அதை விட சூப்பராக நான் சாப்பிட்ருக்கேன். டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக. இது எவ்வளோ தெரியுமா? 6 pounds. அவனுங்களுடைய அந்த ஃபார்ம்லேருந்து சூப்பராக இருக்குங்க. ராஸ்பெரி ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸ்ட்ராபெரி கொண்டு போகும்போது நான் அப்படியே எடுத்து பார்த்தேன். போட்டுக்க எனக்கு வேணாம். ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் வாங்கியிருக்கலாம்னு நினைக்கிறேன்ல. எப்படி இருக்கு? புளிக்குது. சாக்லேட் கொடுத்துருக்கான். ஹேரல்ஸ் ஹெச் இதுதான் தெரியல. கொஞ்சம் கூட கொடுக்கல சாக்லேட்டு. நல்லா இல்லை தானே? அப்படிதான் சொல்லுவேன். தெரியும் எனக்கு. கசக்குது. டாக் சாக்லேட். இது வந்து அசாருக்காக வாங்கினது. அசாருக்கு ரொம்ப பிடிக்கும்ட்டு வாங்கினது. டூ இது என்ன எக்ஸ்பென்சிவ். டூ எக்ஸ்பென்சிவ். ஆமாம். இது வந்து எவ்வளோ பீஸ் வந்தது? ஒரு 6 பீஸ். ஆமாம், ஒரு பீஸ் 3.5 பவுண்டு. ஒரு ஒரு சின்ன சின்ன பக்லாவா பீசஸ் வந்து 3.5 பவுண்டு அப்படின்னு போட்டுருந்துச்சு. பட் எனக்கு இப்போதைக்கு இதை நான் சாப்பிட போல. நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா இப்பயே ரொம்ப ஃபுல்லாக இருக்குது. கிட்டத்தட்ட அது மட்டும் எங்களுக்கு 19 pounds என்னமோ வந்துச்சு. 6 பீசஸ் வாங்கணும். பீசஸ் செம்ம எக்ஸ்பென்சிவ். அது எங்கள் ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்லேயே இருக்கு டமாஸ்கஸ். அதுலேயே வந்து பட் ஆனால் இது வந்து ரொம்ப டர்க்கி ஃபேமஸ் தானே அது. ஆமாம். பட் ஸ்டில் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது. அது எனக்கு இது விருப்பமே இல்லை. சரி ஓகே இவனுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னதால தான் நான் அதை வாங்கினேன். இல்லைன்னா நான் வாங்கியிருக்க மாட்டேன். ஆரட்ஸ்லேயாச்சும் ஏதோ சாப்பிட்டது வயிறு ரொம்ப பிடிச்சி நல்லா இருந்துச்சு. ஆனால் உள்ளே போனோடனே நிறையா வந்து எதுக்கு சாம்பிள் தான். அதுவே நம்ம ஒரு 6 பீஸ் சாப்பிட்ருப்போம். சரி என்ன, அதுவே ஒரு 20 பொண்ணு சாப்பிட்ருப்போம். மேடம் அவன் நான் வேற இது பிடிக்கல எனக்கு, வேற கொடுங்க, அது கொடுங்க, இது கொடுங்க, ஃபஸ்ட்டு கொடுத்தீங்களா அதே ஒன்று கொடுங்க, மறுபடியும் சாப்பிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பீஸ் சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 6 பீஸ் வாங்கணும். அதனால கொஞ்சம் ஒர்த்து தான் அது. இந்த ட்ரிப் நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஷார்ட் ட்ரிப்பாக இருந்தாலும் சூப்பர். நிறைய சாப்பிட்டோம். இப்போ சாப்பிட தான் வந்தோமே. அதனால் எதுக்கு வந்தோமோ அதை நல்லாவே செஞ்சோம். இன்னும் சாப்பிடணும் தான் தோணுது. வயிறில் தான் இடம் இல்லை. அவ்வளோ சாப்பிட்ருக்கோம் நாங்கள். சுகர் இது மட்டும் நல்ல சாப்பாடு. எனிவேஸ் உங்களுக்கும் வந்து இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து அசாரன் சொல்லி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். பாய். சேஞ்ச் ஆஃப் பிளான்ஸ். திடீர்னு வந்து அடையாறு அண்ணன் கூட்டு வந்துட்டாங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டு தோசை சாப்பிடலன்னா எப்படி? ஒன்லி ஃபார் மீ.